If you look at the first question வந்து name the following halides according to the IUPAC system and classify them as alkyl halide, allyl halide, benzyl halide, primary, secondary, tertiary, vinyl, aryl அப்படினு. So I suppose classificationல உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி compounds எல்லாம் bracketல போட்டு கொடுக்கும்போது what you should do is you should know how to write that in a proper fashion. So எப்படி எழுதுவோம்? first question பார்த்தனா first question will be like this. So CH3 twice கொடுத்திருக்கா இல்லையா, அது வந்து இந்த கார்பன்லயே வந்து ரெண்டு CH3 இப்படி அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். So it will be CH here and ரெண்டாவது CH here, அப்புறம் இங்க ஒரு Cl வந்திருக்கு and then you have the CH3 here. Okay, now இப்போ இத பார்த்தனா இதுல ஒரே ஒரு ஹாலஜன் இருக்குது. இந்த ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ரெண்டு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிறதுனால this is an example of a secondary halide. And இது வந்து ஒரு alkyl halide. இது this is an alkyl halide and so this is a alkyl halide and a secondary halide. அதே மாதிரி if you look at the second compound, அதே மாதிரி தான். second compound எப்படி இருக்கும்? CH3. நான் ஹைட்ரஜன் வரையில கார்பன் மட்டும் வரையறேன். ஹைட்ரஜன் அங்க நீ போட்டுக்கணும். அந்த இடத்துல மூணு கார்பன் பிராக்கெட்ல போட்ட கார்பனை அதே கார்பன்ல அட்டாச் பண்ணிக்கிறோம். திருப்பி இங்க மறுபடியும் இந்த இடத்துல வந்து Cl அட்டாச் ஆயிருக்கு. இங்க வந்து C2H5 ரெண்டு கார்பன் இங்க இருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோ. CH3 CH2 இங்க அதுக்கு ரெண்டு C போட்டுருக்கேன். இங்க CHக்கு இங்க C போட்டுருக்கேன். இது CH3 கீழே இங்க போட்டுருக்கேன். Cனா CH3ன்னு அர்த்தம். அப்புறம் இந்த CHக்கு இங்க C போட்டுருக்கேன். அந்த Cல வந்து ஒரு H இருக்கு, அதாவது Cl இருக்கு, C2H5 இருக்கு, Cl இருக்கு, C2H5 இங்க இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த குளோரின் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் வந்து ரெண்டு கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. குளோரின் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஒரு கார்பன் அண்ட் ரெண்டு கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. therefore this is an example of a secondary halide and also it is an alkyl halide. This is an example of an alkyl halide. Okay, அதே மாதிரி நீ you can try the other compounds. So I want all of you to keep trying these compounds. நான் இந்த process நான் சொல்லிட்டே இருக்கேன். நான் சொல்றத பார்க்காம நீ வந்து எல்லா क्वेश्चनக்கும் நீ ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணு. ஏதாவது டிஃபிகல்ட்டா இருந்ததுன்னா அதை மட்டும் சொல்லுங்க, நான் அதை இன்னும் கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். otherwise I will tell you how does it go like. Okay, so you just keep trying that. ஹாலஜன் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ரெண்டு கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. இங்கே ஒன்று இங்கே ஒன்று. therefore this is an example of a secondary halideக்கு எக்ஸாம்பிள் இது. and then you will have next வந்து இது வந்து பென்சாயிலிக் டெரிவேட்டிவ். அதாவது இந்த பென்சாயிலிக்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற இந்த ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக தான் இந்த குரூப்லாம் இங்கே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜன் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதெல்லாம் இங்கே அட்டாச் ஆகிருக்கு. therefore this is an example of a benzylic halide. அவங்க கிளாசிஃபிகேஷனில் நிறைய இருக்குது. ப்ரைமரியா, செகண்டரியா, அரோமேட்டிக்கா, அலிஃபேட்டிக்கா, ஆல்கைல் ஹாலைடா அப்படின்றது செகண்டரியா. ஸோ ப்ரைமரி செகண்டரி ஹாலைடுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ கார்பனில் அட்டாச்சாக இருக்குது அப்படின்றது. ஆல்கைல் ஹாலைடு நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனாக இருக்கும். பென்சாயிலிக் ஹாலைடு மட்டும் ரிங்கில் வந்து C6H5ல வந்து அட்டாச் ஆகிருக்குன்றதை பார்த்தேன்னு சொன்னேன்னா உனக்கு பென்சாயிலிக் ரிங்கு கிடைக்கும் உனக்கு. ஸோ கிளாசிஃபிகேஷனில் அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும் அதை. ஓகே, ஸோ அது வந்து நாலாவது காம்பவுண்ட். அது அஞ்சாவது காம்பவுண்டு பார்த்தேன்னாலும் அஞ்சாவது காம்பவுண்டு வந்து ஸோ அஞ்சாவது காம்பவுண்ட் என்னது உனக்கு? CH3 CH ப்ராக்கெட்டில் போட்டதுனால அதே கார்பன்லேயே திருப்பி அட்டாச் பண்ணிக்கணும் கீழே. CH3 CH Br CH3. ஸோ வெரி சிம்பிள். பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஆல்கைல் ஹாலைடு. இது ஏன்னா டபுள் பாண்டும் இல்லை, அரோமேட்டிக் ரிங்கும் இல்லை, அதனால் ஆல்கைல் ஹாலைட். ஹாலஜன் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் வந்து ரெண்டு கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. therefore this is a secondary halide. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இது மாதிரி தான் வந்து you have to identify. 4th 5th 6th அப்புறம் என்ன வரும்? 6th வந்து 6th என்ன வரும்? CH3
C2H5 C2H5 ரெண்டு C2H5 இங்க ஒரு C2H5 இங்க ஒரு C2H5 ரெண்டு C2H5 and then CH2Br okay so halogen attach இருக்கிற கார்பன் ஒரே ஒரு கார்பன்ல அட்டாச் இருக்கு நல்லா பாத்துக்கோ இங்க நிறைய கார்பன் கொடுத்திருக்கிறதுனால நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டு டெர்ஷியரின்னு போட்டுட கூடாது halogen attach இருக்கிற கார்பன் ஒரு கார்பனோட தான் அட்டாச் ஆயிருக்குங்க okay அதனால இது வந்து still this is a primary halide and of course it is an example of an alkyl halide okay so இதுவும் பார்த்தீனா இதுவும் அதே மாதிரி this is an example of an alkyl halide இந்த CH3Cl வந்து எதுக்கு எவ்வளவு கார்பனோட அட்டாச் ஆயிருக்குன்றத பார்த்தீனா உனக்கு அது தெரியும் அது so you will be knowing it so என்ன வரும் அதுல 7th க்கு வந்து CH3CCl பிராக்கெட்ல போட்டா அதே கார்பன்லயே அட்டாச் பண்ணிட்டு இருக்கணும் எல்லாத்தையும் CCl இப்படி வரணும்ங்க so CH2 CH3 இத எழுதி கரெக்ட்டா எழுதிட்டேன்னா உங்களுக்கு எல்லாம் பேர் கரெக்ட்டா வந்துரும் நிறைய பேர் வந்து இத எழுதும்போது தப்பா எழுதிடுவாங்க அதனால அவங்களுக்கு பேர் தப்பா வந்துரும் so பிராக்கெட்ல போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா அதை எழுதிக்கோ so CH3CCl C2H5 CH2 CH3 இப்படி இருக்கு இந்த காம்பவுண்ட் so இப்போ இது பார்த்தனா இது வந்து alkyl halide ஏனா டபுள் பாண்டும் இல்ல அரோமேட்டிக் ரிங்கும் இல்ல அதனால இது பார்த்தனா this is an example of an alkyl halide and halogen attach இருக்கிற கார்பன் பார்த்தனா halogen attach இருக்கிற கார்பன் எவ்வளவு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு இங்க ஒரு கார்பன் இங்க ஒரு கார்பன் இங்க ஒரு கார்பன் மூணு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு therefore this is an example of a tertiary halide so you should know how to find out the primary secondary and tertiary அதே மாதிரி 8th காம்பவுண்ட் பார்த்தனா என்ன வரும் CH3 CH double bond C bracketல போட்டுக்கிறதுனால அதே கார்பன்ல அட்டாச் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் CH2 CH அப்புறம் bracketல போட்டுக்கிறதுனால அதே கார்பன்லயே ரெண்டு CH3 அட்டாச் பண்ணிக்கணும் CH3 இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும் ஓகே சோ இந்த காம்பவுண்டுக்கு IUPAC நேம் என்ன வரும் மேல கொடுத்திருக்கிற காம்பவுண்டுக்கு IUPAC நேம் என்ன வரும் இந்த மாதிரி வரும் 1 2 3 4 வரும் மேல கொண்டு போனேனால ரெண்டு கார்பன் தான் இருக்கு சோ 1 2 3 4 வரும் நேரா கொண்டு போனேனால 1 2 3 4 தான் உனக்கு வரும் சோ அப்ப என்ன வரும் 2 chloro 2 ethyl butane 2 chloro 2 ethyl butane வரும் இருக்கு ஓகே அதே மாதிரி இப்ப இந்த காம்பவுண்டுக்கு பார்த்தேனா டபுள் பாண்டுக்கும் ஹாலஜன் ஆட்டமுக்கும் கம்மியா நம்பர் வர மாதிரி லெஃப்ட்ல இருந்து நம்பரிங் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சோ இப்போ இங்க டபுள் பாண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து இது அலைல் ஹாலைடா வினைல் ஹாலைடான்றத பார்க்கணும் சோ அலைல் ஹாலைட் and vinyl halide உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ how do you identify that allyl or vinyl halide halogen attach இருக்கிற கார்பன் வந்து அதாவது இப்படி இருந்ததுன்னு சொன்னா இது வந்து அலைல் ஹாலைட் ஞாபகம் வச்சுக்கோ இப்படி இருந்ததுன்னு சொன்னா இது vinyl halide இது ஞாபகம் வச்சுக்கோ இது வந்து vinyl halide அதே மாதிரி வந்து ரிங்ல வந்து இப்படி அட்டாச் ஆயிருந்ததுன்னு சொன்னா ரிங்ல இப்படி இருந்ததுன்னு சொன்னா இது பேரு benzylic halide னு பேரு benzylic halide and this is an example of an aromatic halide benzylic halide வந்துரும் ஓகே சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ this is benzylic benzylic பார்த்தனா benzylic is an example of a allylic னு சொல்வோம் aliphaticல வந்தா allylic னு சொல்வோம் aromaticல வந்தா benzylic னு சொல்வோம் ஏன்னா இந்த பார் C double bond C single bond C X C double bond C double bond C single bond C X இருக்கிறதுனால இது aliphaticா இருந்தா allyl னு சொல்வோம் aromaticா இருந்தா benzylic னு சொல்வோம் சோ அந்த கணக்குல இங்க பார்த்தனா இப்போ இது வந்து டபுள் பாண்ட்ல அட்டாச் ஆயிருக்கிற கார்பன்ல டைரக்ட்டா இது அட்டாச் ஆயிருக்குது okay therefore this is an example of a vinylic halide அட்டாச் ஆயிருக்கு சோ இது வந்து ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ரெண்டு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிறதுனால இது வந்து செகண்டரி ஹாலைடு this is an example of a secondary halide பேர் என்ன வரும் 3 chloro 5 methyl hex2ene 3 chloro 5 methyl hex2ene hex2enyl அப்படி சொல்லிடலாம் அந்த hex2ene IUPAC நேம்ல வந்து அந்த மாதிரி வந்துரும் so you should be able to identify the difference between vinylic halide and allylic halide that is very important okay so அது வந்து 8th compound 9th compound பார்த்தேனாலும் so keep you try writing it
உனக்கு வரலைன்னா நான் சொல்லும்போது அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோ அந்த இடத்துல. உனக்கு வருதுன்னா இட் இஸ் குட். ஏன்னா பிகாஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து காம்பவுண்டோட பேர் தெரியணும், காம்பவுண்டோட ஃபார்முலா உனக்கு தெரியணும். ஏன்னா அதை நீ தப்பாக எழுதிட்டேன்னு சொன்னேன்னா எல்லாமே தப்பாகிடும். அதனால தான் நான் இதை வந்து கொஞ்சம் இப்படி டீட்டெயிலாக உனக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறதுனால அதுலேயே அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுமே ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ எல்லாமே இதே கார்பனில் தான் அட்டாச் ஆகும். எல்லாமே இதே கார்பனில் இங்கே எப்படி அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வருது, இது வந்து இப்போ டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஒன்று இது வினைலாக இருக்கணும், இல்லை அலைலாக இருக்கணும். ஸோ அலைலா வினைலான்றது எப்படி கண்டுபிடிப்ப, ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சாக இருக்கிற கார்பன் இங்கே டபுள் பாண்டில் இருக்குது. ஸோ யூ கேன் லுக் அட் திஸ். ஸோ இஃப் யூ லுக் அட் திஸ் you can see that C double bond C single bond C Br வந்திருக்கு. So therefore this is an example of a allylic halide. This is an example of a allylic halide. பேர் உனக்கு எப்படி வரும், ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது எதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து பண்ணுவேன், 4 டபுள் பாண்டுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம். நம்ம டபுள் பாண்டுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ், ப்ரையாரிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து நம்ம 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில், ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டரில். ஸோ ப்ரெஃபரன்ஸ் வில் பி கிவன் டு தி டபுள் பாண்ட். ஆல்கைன்ஸ் கடைசியில் தான் ஹாலஜன்ஸ் வரும் உனக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 4 bromo 4 methyl 4 bromo 4 methyl pent 2-ene 4 bromo 4 methyl pent 2-ene. This is an example of an allylic halide. So 10th compound என்ன வரும், 10th compound பார்த்தனா P னு கொடுத்திருக்கா. P னு கொடுத்தா என்ன அர்த்தம், பேரான்னு அர்த்தம். C6H4 கொடுத்திருக்கா. C6H4 னு கொடுத்தா நீ அது அலிஃபாட்டிக்னு நினைச்சிக்க கூடாது, புரிஞ்சதா? இங்க இந்த பேரான்னு கொடுத்திருக்கிறதுனால you should be knowing that it is an aromatic compound. Don't confuse this with aliphatic ன்னு நினைச்சிக்க கூடாது. ஸோ பேரான்ற அந்த லெட்டர் தான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாங்க. ஸோ பேரான்னு கொடுத்துருக்கிறதுனால நீ ரிங்கு போட்டுருணும். இங்கே C6 ரிங்கு போட்டுருணும். ரிங்கு போட்டுன்ட்டு பேரா பொசிஷனில் குளோரின், இங்கே ஒரு குளோரின், பேராவில் குளோரின் போட்டுக்கோ. அண்டு இந்த இடத்துல வந்து மிச்சதெல்லாம் அட்டாச் ஆகிருக்கும். CH2 CH அதே கார்பனில் ரெண்டும் அட்டாச் ஆகிடும். CH3. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டை கரெக்டாக எழுதிக்கணும். அப்போ தான் வந்து உனக்கு பேர் கரெக்டாக வரும் உனக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ரிங்லேயே அட்டாச் ஆகிருக்கு, சைட் செயினில் இல்லை. அப்போ அதனால் திஸ் வில் பி த பேரண்ட் காம்பவுண்ட். ஸோ நேமிங் பண்ணும்போது நம்ம இதை வச்சுட்டு தான் நம்ம பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கணும். அப்போது 1 2 3 4. அப்போ என்ன வரும், 1 chloro 4ல் அது என்ன குரூப் அட்டாச் ஆகிருக்கு, 4ல் அட்டாச் ஆகிருக்கிற குரூப்பை வந்து தனியாக நம்ம நேமிங் பண்ணி எழுதிக்கணும். 4ல் அட்டாச் ஆகிருக்கிற குரூப் என்ன வரும், இந்த மாதிரி நம்ம நம்பரிங் பண்ணிக்கலாம். 1 2 3 நம்பர் பண்ணினா 2-methyl propyl வரும். அது 2-methyl propyl. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். 2-methyl propyl benzene. 2-methyl propyl benzene. ஸோ 1 chloro 4th பொசிஷனில் இது மாதிரி சைட் செயின் இது மாதிரி பிரான்ச்சாக இருந்ததுன்னு சொன்னால் எந்த பொசிஷனில் ரிங்கில் அட்டாச் ஆகிருக்குன்ற அந்த நம்பரை இங்கே போட்டுட்டு அப்புறம் அந்த காம்பவுண்டை தனியாக நம்பரிங் கரெக்டாக பண்ணிவிட்டு லோயஸ்ட்டு நம்பரிங் வர மாதிரி தனியாக நம்பரிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதை எழுதணும். அதை ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ஐ வாண்ட் யூ டு ட்ரை தி 11th and 12th குயிக்காக ட்ரை. ஓகே, ஸோ 1-3 இஸ் மெட்டா. 1-3 இஸ் மெட்டானா 1ல் ஒரு குரூப்பை போட்டுக்கணும், 3ல் இன்னொரு குரூப்பை போட்டுக்கணும். நீ எந்த குரூப்பை வேணாலும் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். நம்பரிங் வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்பரிங் வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இது வந்து ரிங்கில் நான் நம்பரிங் சொல்கிறது மெட்டாக்காக. பட் காம்பவுண்டுக்கு பேர் வைக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். காம்பவுண்டோட பேர் வைக்கும்போது அந்த காம்பவுண்டு பேருக்கு வைக்க வேண்டிய நோமன்க்ளேச்சர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். நோமன்க்ளேச்சர் ரூல்ஸ் என்ன, ஒரு ரிங்கில் சைட் செயின் இருந்து அதில் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா அதுதான் பேரண்ட் காம்பவுண்ட். இதில் சைட் செயின் எதுவும் ஃபங்க்ஷனல் குரூப் எதுவும் இல்லை இதில், அதனால் இது வராது. இதில் பார்த்தோன்னா சைட் செயின் இருக்குது, இங்கே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது உனக்கு. ஸோ அதனால் இதுக்கு தான் உனக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். உனக்கு இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நீ பண்ணணும் மெட்டாவில். ஸோ அப்போ மெட்டா பொசிஷனில் உனக்கு என்ன இருக்குது,
மெட்டா பொசிஷனில் திஸ் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் மீத்தேன். ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால மீத்தேனோட டெரிவேட்டிவாக உனக்கு வரும் அது. ஸோ மீத்தேனோட டெரிவேட்டிவ்னா என்ன வரும்? 1 பொசிஷனில் யூ வில் ஹேவ் குளோரோமீத்தைல். 1 பொசிஷனில் யூ வில் ஹேவ் குளோரோமீத்தைல். அதுக்கப்புறம் 3 பொசிஷனில் உனக்கு என்ன வருது? 3 பொசிஷனில் இருக்கிறத நீ தனியாக அங்கே பேர் எழுதிக்கணும், தனியாக நம்பரிங் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ 1 2 3 லாங்கஸ்ட் கார்பன் செயின். இந்த காம்பவுண்டை நீ தனியாக பார்க்கணும், இந்த காம்பவுண்டை தனியாக நீ பேர் வைக்கணும், ரிங்குக்கு சம்மந்தம் இல்லாமல் தனியாக பேர் வச்சுட்டு அதை கடைசியில் எடுத்து நடுவில் எடுத்து அப்புறமா நீ அதை ப்ராக்கெட்குள்ளே எடுத்து எழுதிக்கணும் அதை. ஸோ 3rd பொசிஷனில் என்ன அட்டாச் ஆகிருக்கு? தேர்டுன்னா இது. இந்த 3rd பொசிஷனில் இங்கே என்ன அட்டாச் ஆகிருக்கு? இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன வரும்? லாங்கஸ்ட் கார்பன் செயின் 3, அதனால் 1 2 3 போட்டிருந்தோம். எப்படி போட்டிருந்தேனாலும் 3 தான் வரும் உனக்கு. ஸோ இப்படி போட்டேனாலும் 3 தான், இப்படி போட்டேனாலும் 3 தான். ஸோ இப்படி போட்டாலும் 3 தான் வரும் உனக்கு. அப்போ என்ன வரும்? 2 டைமீத்தைல் 2 ப்ரோபேன். அவ்வளோதான். 2 டைமீத்தைல் ப்ரோபேன்னு நம்ம போடக்கூடாது. ஏன்னா ப்ரோபேன்னு போட்டால் அது காம்பவுண்ட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணணும்? அதை ப்ரோபைல்னு போட்டுக்கணும். அதை ப்ரோபைல்னு போட்டுக்கணும். ஸோ 1ல் குளோரோமீத்தைல், 3ல் 2 டைமீத்தைல் ப்ரோபைல், 2 டைமீத்தைல் ப்ரோபைல் என்ன வரும்? பென்சீன். ஏன்னா பென்சீனில் தானே இதெல்லாம் அட்டாச் ஆகிருக்கு. பென்சீன்ற மாலிக்யூலில் இந்த குரூப்பில் இது அட்டாச் ஆகிருக்கு, இந்த குரூப்பில் இது அட்டாச் ஆகிருக்கு, இந்த பொசிஷனில் இது அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி இதோட நேம் வரும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த குரூப் இருக்கிறதுனால என்ன வரும்? Ce6H5CH2 இருந்ததுன்னா அது என்ன கிளாசிஃபிகேஷனில் வரும்? பென்சாயிலிக் ஹாலைடு அப்படின்னு வரும். பென்சாயிலிக் ஹாலைடுன்னு வரும். பென்சாயிலிக் ஹாலைடுன்றது ஹாலஜன் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஒரே ஒரு கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. ஹாலஜன் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஒன்னே ஒன்றில் அட்டாச் ஆகிருக்கு. தேர்ஃபோர் திஸ் இஸ் இது நீ இதை பிரைமரின்னு கூட சொல்லலாம். இதை ஸோ யூ கேன் சே தட் திஸ் இஸ் அ பிரைமரி பென்சாயிலிக் ஹாலைடு. பிரைமரி பென்சாயிலிக் ஹாலைடு. ஸோ இந்த மாதிரி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு தெரியணும். ஏன்னா இந்த மாதிரி உனக்கு ஸ்கூல் டெஸ்ட்லேயோ இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு கொடுத்தான்னா அதோட ஸ்ட்ரக்சரை நீ கரெக்டாக எழுத தெரிஞ்சேன்னா தான் அது SN1 SN2 ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி வரும் அப்படின்றத உன்னால் போட முடியும். இல்லைன்னா அது கஷ்டமாக இருக்கும் உனக்கு அது. சரியா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் காம்பவுண்ட். என்ன இதில் ஆர்த்தோ கொடுத்துருக்கா உனக்கு. ஆர்த்தோ. ஸோ ஆர்த்தோ புரோமோ முதல்ல ரிங்கு C6H4 கொடுத்தா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, C6ன்னு வந்தால் முதல்ல ரிங்கு வருதான்னு பார்க்கணும். ரிங்கு வராமல் கூட இருக்கலாம், ரிங்கு தான் வரும்னு நான் சொல்லலை. ஹெக்ஸைல் கூட கொடுக்கலாம், அலிஃபாட்டிக்கில் கூட கொடுக்கலாம். கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த இடத்துல. உனக்கு அதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன க்ளூ இருக்குன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாவா. ஆர்த்தோ பேரான்னு கொடுத்தான்னு சொன்னான்னா அப்போ வந்து அது நீ அரோமேட்டிக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதை. ஸோ ஆர்த்தோவில் வந்து புரோமோ இருக்குது உனக்கு. ஸோ ஆர்த்தோனா இது ஆர்த்தோ. ஆர்த்தோவில் வந்து புரோமோ இருக்குது. அப்போது இன்னொரு குரூப் வந்து இந்த இடத்துல வந்துடணும். 1 2 இஸ் ஆர்த்தோ. ஸோ அப்போ இங்கே என்ன வரணும்? ஆர்த்தோ புரோமோவில் இது இருக்குது, இந்த பக்கம் CH இருக்குது. ப்ராக்கெட்டில் போட்டதுனால அதுலேயே தான் CH3 அட்டாச் ஆகும். அதுக்கப்புறமா CH2 CH3 இங்கே எப்படி அட்டாச் ஆகும்? CH2 CH3 இங்கே அட்டாச் ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் புரோமோ போட்டுட்டோம். திஸ் இஸ் ஆர்த்தோ. 1 2 இஸ் ஆர்த்தோ, 1 3 இஸ் மெட்டா, 1 4 இஸ் பேரா. அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும். அது காமன் நேம். அது ஐயூபேக் நேமில் ஆர்த்தோ மெட்டா பேரா வராது. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ இப்போ இதோட பேர் எப்படி வைப்ப? திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் அரைல் ஹாலைடு. நம்மளுக்கு தெரியும் அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருக்கிறதுனால திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அரைல் ஹாலைடு இது. ஸோ நம்பரிங் உனக்கு எப்படி வரும்? நம்ம ரிங்கில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ அதனால் 1 புரோமோ, ரிங்கில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால அதுதான் வரும் 1 புரோமோ. 2ல் என்ன அட்டாச் ஆகிருக்கு? இதை தனியாக பேர் வைக்கணும்னு சொன்னேன். இது தனியாக பேர் வைக்கணும்னா எப்படி வைப்ப? லாங்கஸ்ட் கார்பன் செயினில் பார்த்தேன்னா இப்படி வரும் உனக்கு. 1 2 3 வரும், லாங்கஸ்ட் கார்பன் செயின் வரும். ஸோ 1 2 3ல் வந்து ப்ரோபைல் குரூப் உனக்கு வரும். அப்போ என்ன வரும்? ப்ராக்கெட்டில் வந்து 1 மீத்தைல் ப்ரோபைல், 1 மீத்தைல் ப்ரோபைல்னு வரும். ஸோ 1 மீத்தைல் ப்ரோபைல் போட்டால் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ 2 பொசிஷனில் அது அட்டாச் ஆகிருக்கு. அப்புறம் என்ன? பென்சீன் அப்படின்னு வரும். ஸோ 1 புரோமோ 2 பொசிஷனில் இது தனியாக லேபிள் பண்ணி மீத்தாயில் ப்ரோபைல். 1ல் வந்து மீத்தாயில் குரூப் அட்டாச் ஆகிருக்கு, இங்கே இப்படி வந்திருக்கு அந்த இடத்துல மீத்தாயில் ப்ரோபைல் அப்படி வரும். ஸோ
சப்போஸ் இப்போ இதே காம்பவுண்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வெளியில் வந்திருக்குன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல இங்கே வந்து உனக்கு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தனியாக கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னான்னா ஒரு ஹை ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ இதே காம்பவுண்டை நான் இங்கே எழுதுகிறேன் பாரு. எல்லா சாப்டரும் முடிஞ்சதுக்கப்புறமா நாமன்கிளேச்சர் கண்டிப்பாக உனக்கு ஒரு கொஷின் வரும் போர்டில். ஒரு 1 மார்க் கொஷின் கண்டிப்பாக வரும். இப்போ இதுலேயே பார்த்தோன்னா CH CH2 COOHன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அண்ட் இங்கே CH3 இருக்குன்னு வச்சுக்கோ. இங்கே BR இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இதில் பார்த்தேன்னா ப்ரையாரிட்டி இதுலேயும் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, இதுலேயும் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. கார்பாக்சிலிக் குரூப்புக்கு தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி, டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதனால் இது வந்து இந்த காம்பவுண்டுக்கு தான் ப்ரையாரிட்டி வரும். ஸோ 1 2 3 இப்படி வரும் நம்பரிங். அப்போ என்ன ஆகும் உனக்கு? இதோட பேர் எப்படி வரும்? 3 மீத்தாயில். இங்கே ஒரு மீத்தாயில் குரூப் இருக்குது, 3 மீத்தாயில். அப்புறம் இது என்ன குரூப்பு? இது வந்து புரோமோ பென்சீன். இது ஓகே. ஸோ புரோமோ பென்சீன் இருக்கிறதுனால இது புரோமோ பென்சீன்னு சொல்ல மாட்டோம். இது பிராக்கெட்டில் வந்து 3 மீத்தாயில் 3. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரிங்கில் வந்து நம்பரிங் பண்ணும்போது ரிங்குக்கு போடும்போது இதை நம்ம இப்படி போட்டுப்போம். ரிங்கில் வந்து 1 புரோமோ ஃபீனைல் ஆர் 1 புரோமோ ஃபீனைல் ப்ரோப்பனோயிக் ஆசிட். 1 புரோமோ ஃபீனைல் பென்சைல்னு போட்டக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. பென்சைல்னு போட்டேன்னா என்ன வரும்? C6H5CH2 வந்தால் தான் பென்சைல். ஸோ இது பென்சைல் வராது, C6H5 தான் இது, CH2 இல்லை இது. அதனால இது ஃபீனைல் வரும் உனக்கு. அது ப்ரிமோஃபீனைல் ப்ரோப்பனோயிக் ஆசிட். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீ பேர் வைக்கிறதுக்கு கேர்ஃபுல்லாக நீ இதை தெரிஞ்சுக்கணும். அது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன? கிவ் தி IUPAC நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். ஸோ IUPAC நேம் வைக்கும்போது என்ன? லாங்கஸ்ட் கார்பன் செயின் பார்க்கணும். மறுபடியும் நீ அதோட ஸ்ட்ரக்சர் எழுதிட்டேன்னா தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் எழுதலைன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்ன இருக்கு? CH3 CH ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறதுனால அதே கார்பனில் அட்டாச் பண்ணிக்கணும். Cl அப்புறம் CH இருக்குது, மறுபடியும் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறதுனால அதுக்கே அதே இதுலேயே அட்டாச் பண்ணிக்கணும். Br அதுக்கப்புறம் CH3. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்பரிங் எப்படி பண்ணுவோம்? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இருக்கணும். அதாவது ஒரே காம்பவுண்டில் 2 3 ஹாலஜன் இருந்து வேறு எதுவும் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லைன்னு சொன்னால் ஹாலஜனில் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இருக்கிறதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். லெஃப்ட்லேருந்து பண்ணக்கூடாது. இந்த பக்கத்துலேருந்து 1 2 குளோரினுக்கு வந்து 1 2 2 குளோரின் வர மாதிரி பண்ணக்கூடாது. புரோமினுக்கு 2 வர மாதிரி பண்ணணும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ன்றதுனால. ஓகே. ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்தால் சொல்லு. ஓகே. ஸோ அப்போ என்ன வரும் உனக்கு? 2 புரோமோ 3 குளோரோ 2 புரோமோ 3 குளோரோ பியூட்டேன். 2 புரோமோ 3 குளோரோ பியூட்டேன் வரும் உனக்கு. அடுத்த காம்பவுண்டுக்கு என்ன வரும்? CH இருக்கு, F2 கொடுத்துருக்கு. F2னா என்ன? கார்பனுக்கே நீ இந்த மாதிரி எழுதிக்கணும். கார்பனில் இங்கே மாதிரி இங்கே F, இங்கே F. ஓகே. அண்ட் தென் இங்கே CH, அதுக்கப்புறம் C, BrClFன்னு கொடுத்துட்டா. ப்ராக்கெட் கொடுக்கல, நல்லா பார்த்துக்கோ. BrClFனா நீ மாட்டுக்கு இப்படி எழுதிடக்கூடாது. BrClFன்னு இப்படி எழுதக்கூடாது, இது தப்பு. புரியுறதா? ஆக்சுவலாக இங்கே ப்ராக்கெட் கொடுத்துருக்கணும். இங்கே ப்ராக்கெட் கொடுத்தாதான் இது வந்து கரெக்டாக இருக்கும் அது. ஓகே. ஸோ ப்ராக்கெட் கொடுக்கல. பட் எனிவே சம்டைம்ஸ் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி எழுதக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும்? இதை வந்து இங்கே Br கார்பனுக்கு 4 பாண்டு வரணும் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. கார்பனுக்கு 4 பாண்டு வரலைன்னா தப்புன்னு அர்த்தம். அது இந்த மாதிரி போட்டுக்கணும் அது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்காயில் குரூப் அது ஹாலோஜனில் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்போ என்ன வரணும்? இந்த கார்பனுக்கு 1, இந்த கார்பனுக்கு 2, அவ்வளோதான். ஸோ என்ன வரும்? 1 புரோமோ ஃப்ளோரின் வந்து 2 கார்பன்லேயும் இருக்கு இல்லையா? அதனால் வந்து நம்பரிங் பண்ணும்போது 1 2 2 மொத்தமாக சேர்த்து பண்ணணும். ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் 2 3 கார்பனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்லையும் சேர்த்து வச்சு எல்லா பொசிஷனையும் போட்டு ஒரே தடையாக அதை பேர் சொல்லிடணும். தனித்தனியாக சொல்லக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் வந்து 2 பொசிஷனில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 2 பொசிஷன் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதிட்டு மொத்தமாக நம்ம சொல்லணும்.
இப்போ 1ல் ஒரு ஃப்ளோரின் இருக்குது, 2ல் 2 ஃப்ளோரின் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், 1,2,2 ட்ரைஃப்ளோரோ, 1,2,2 ட்ரைஃப்ளோரோ, திருப்பியும் 1 குளோரோ ஈத்தேன், 1 குளோரோ ஈத்தேன். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக ஆர்டர் இப்படி மாற்றி எழுதிக்கணும். குளோரின் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிறதுனால இது கீழே வந்துடும் உனக்கு, புரியுறதா? ஸோ 1 ப்ரோமோ 1 குளோரோ 1 ப்ரோமோ 1 குளோரோ இந்த மாதிரி வந்துடும். 1 ப்ரோமோ 1 குளோரோ 1,2,2 ட்ரைஃப்ளோரோ ஈத்தேன், 1,2,2 ட்ரைஃப்ளோரோ ஈத்தேன், லாங்கஸ்ட் கார்பன் ஈத்தேன், அந்த மாதிரி எழுதணும் அதை. ஸோ ஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டாக எழுதிட்டேன்னா தான் உனக்கு நேம் கரெக்டாக வரும், இல்லைனா தப்பாக வந்துடும் அது. அதனால் அதை ரொம்பவே கேர்ஃபுல்லாக எழுதிக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன, CH2. இதில் வந்து Cl அட்டாச் ஆகிருக்கு, அண்ட் தென் இங்கே C, அப்புறம் இங்கே ட்ரிபிள் பாண்ட் C, CH2Br, CH2Br. ஸோ இப்போ நீ ப்ரையாரிட்டியை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்தது அப்படின்னா, டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னு சொன்னால் ப்ரையாரிட்டி வந்து உனக்கு எதுக்கு வரணும் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி 1 2 3 4 இப்படி போடலாம். ஏன்னா ஹாலஜனில் வந்து புரோமினுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வரணும், ஹாலஜனுக்கு போடுறதா இருந்தால் புரோமினுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வரணும். ஸோ அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நோமன்க்ளேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கான்செப்ட் இது. ஸோ ரெண்டு இப்போ உனக்கு வந்து முதல்லையும் இங்கேயும் ஹாலஜன் இருக்குது, இங்கேயும் ஹாலஜன் இருக்குன்றதுனால ஆல்கைனோட ப்ரையாரிட்டி வந்து உனக்கு நம்ம ஹாலஜனை பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ இந்த எந்த பக்கமாக போட்டால் புரோமினுக்கு வந்து கம்மி நம்பர் வருதுன்ற மாதிரி வச்சுட்டு போடணும் இதில். ஓகே, ஸோ இப்படி போடக்கூடாது. இந்த பக்கம் 1 2 3 போட்டேன்னா இப்படி போடக்கூடாது, இந்த இடத்துல இப்படி வரக்கூடாது. ஏன்னா புரோமினுக்கு வந்து அப்போ 4 வந்துடுறது. ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போட்டேன்னா தான், ஏன்னா ஆல்கைனுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் பொசிஷன் 2 தான் வருது உனக்கு. ஆல்கைனை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் 2 தான் உனக்கு வருது. ஸோ நீ வந்து ஒரு காம்பவுண்டுக்கு நம்பரிங் பண்ணும்போது 2 பாசிபிலிட்டியும் நீ செக் பண்ணிக்கணும். அதில் எது கரெக்டாக இருக்குன்னு தோன்றதோ அதை எழுதணும். நீ அப்படியே பார்த்த உடனே ஒரு நம்பரை போட்டு அப்படியே எழுதிடக்கூடாது. இன்னொரு பாசிபிலிட்டி வருமானதை பார்த்தேன்னா உனக்கு அது கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன வரும், இந்த பொசிஷன் உனக்கு வராது. அப்போ என்ன வரும், 1 ப்ரோமோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் 1 ப்ரோமோ 4 குளோரோ 1 ப்ரோமோ 4 குளோரோ 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட் 2 அயன், பியூட் 2 அயன், 1 ப்ரோமோ 4 குளோரோ பியூட் 2 அயன், பியூட் 2 அயன், அந்த மாதிரி எழுதிக்கணும் அதை. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுதான் அந்த ரொம்ப ட்ரிக்கியான கொஷின். நாமன்க்ளேச்சரில் வந்து நாமன்க்ளேச்சர் ரூல் கரெக்டாக தெரிஞ்சவங்க கூட இதை என்ன பண்ணுவாங்க, இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, அடுத்த காம்பவுண்டை பார்த்து பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ CCl3 த்ரைசிஎல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட்டில் போட்டால் அதே கார்பனில் தான் அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதே கார்பனில் தான் அட்டாச் ஆகிருக்கும். 3 CCl3 3 CCl3. ஓகே, ஸோ 3 CCl3 இங்கே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது எப்படி வரும், இது யாராவது கெஸ் பண்ணுறீங்களா? கேன் சம்படி கெஸ் ப்ராப்பர்லி? உனக்கு நேமிங் வந்து தப்பாக வந்துடும் அது. ஸோ இட் இஸ், இந்த காம்பவுண்டோட பேர் வந்து இது மாதிரி வரும். ஓகே, அடுத்த காம்பவுண்ட் வந்து பேரா கொடுத்துட்டான். ஸோ பேரான்ற வேர்டு வந்துடுது, அதனால் அது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட். அது தட் வில் பி அன் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இப்போ என்ன வரும், எப்படி போடணும் அதை, ரிங்கு கொடுத்துருக்கிறதுனால முதல்ல ரிங்கை போட்டுடலாம். ரிங்கை போட்டேன்னா தான் அந்த பொசிஷன் எங்கெங்கே வரும்ன்றதை நீ கரெக்டாக போட்டுக்கணும். ரிங்கை போட்டுன்ட்டு பேரா பொசிஷனில் என்ன இருக்குது, முதல்ல இங்கே வந்து CH3 சின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறதுனால அந்த கார்பனில் அது அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதனால் ரிங்கை வந்து நம்ம முதல்ல போட்டுக்காமல் இப்படி போட்டுக்கணும். இந்த கார்பனில் 2 குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ரிங்கை நம்ம அப்புறமா போடலாம். CH ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறதுனால Br இங்கே வந்துடும், அப்புறம் இங்கே CH3 வந்துடும் இங்கே.
ஓகே, இப்போ இங்கே என்ன அட்டாச் ஆயிருக்கு? பேரா குளோரோ அட்டாச் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன வரும்? இந்த மாதிரி வரும். அந்த ரிங் இங்கே எப்படி போட்டுக்கணும். பேரானா இங்கே வரணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து பேரானா இப்படி வரணும். இந்த இடத்துல இப்படி வரணும். ஓகே, ஸோ பென்சீன் ரிங்கில் 2 பொசிஷனில் அட்டாச் வந்திருக்கிறதுனால C6H4 வந்திருக்கு. ஒரு பொசிஷனில் அட்டாச் வந்தால் C6H5 வரும் உனக்கு. ஸோ 2 பொசிஷனில் வந்திருக்கிறதுனால C6H4 வந்திருக்கு. ஸோ இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் இதுதான் இப்போ. ஸோ இப்போ இதை எப்படி நேமிங் பண்ணுறது? ரிங்கில் இருக்கு, சைட் செயினும் இருக்கு உனக்கு, ரெண்டுமே இருக்கு உனக்கு. ஸோ அப்போ எப்படி வரும்? இதில் வந்து ஒரு புது நோமன்கிளேச்சர் நம்ம ஒரு இது இருக்குது, அது கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் தான் நம்ம படிப்போம். எனவே அது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து ரெண்டு வருது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி குளோரோபென்சீன் 2 வருது அப்படின்னு சொன்னால் அரோமேட்டிக் காம்பவுண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அரோமேட்டிக் காம்பவுண்ட் 2 வருதுன்னு சொன்னால், ஒரே குரூப் 2 வருதுன்னு சொன்னால் அதை பிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைன்னு சொல்ல மாட்டோம், பைன்னு சொல்ல மாட்டோம். அதை வந்து நம்ம பிஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். 3 வந்தால் ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4 வந்தால் டெட்ராகிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து போர்டில் அவ்வளோவா கேட்க மாட்டா, பட் என்ட்ரன்ஸ் கோடுக்கு வரும். 3 வந்தால் ட்ரிஸ், 2 வந்தால் பிஸ், 3 வந்தால் ட்ரிஸ், 4 வந்தால் டெட்ராகிஸ். இது வந்து நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சாப்டரில் படிப்போம். இது ஜஸ்ட் இங்கே ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டு ஒரே குரூப்பு, ஒரே காம்பவுண்டு வந்து 2 3 வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பைன்னு சொல்ல மாட்டோம், டைன்னு சொல்ல மாட்டோம். டைன்னு சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகிடும் அது. இப்போ இந்த காம்பவுண்டை பார்த்தோன்னா டைக்ளோரோபென்சீன் அப்படின்னு சொன்னால் இது தப்பாகிடும். அது டைக்ளோரோபென்சீன்னா என்ன? டைக்ளோரோபென்சீன்னா அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது இப்படி இருந்தாலும் டைக்ளோரோபென்சீன் தான், அப்புறம் இப்படி இருந்தாலும் வேறு பொசிஷனில் இருந்தாலும் டைக்ளோரோபென்சீன் தான். நம்ம வந்து டைஹாலைடினுடைய ஐசோமர்ஸ் பார்த்தோம், பொசிஷன் ஐசோமர்ஸ் நம்ம நோமன்கிளேச்சரில் பார்த்தோம். கிளாசிஃபிகேஷனில் டைஹாலைட்ஸில் வந்து பொசிஷன் ஐசோமர்ஸ் வரும்னு பார்த்தோம். ஸோ விசினல் டைஹாலைடாகவும் இருக்கலாம், ஜெம் டைஹாலைடாகவும் இருக்கலாம் அது. ஸோ டைக்ளோரோபென்சீன் அப்படின்னு சொன்னால் அது ஒரே காம்பவுண்ட்லேயே 2 குளோரின் ஆட்டம் இருக்கிற மாதிரி வந்துடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 2 பென்சீன் ரிங் இருக்குது, 2 குளோரின் இருக்குது. அதனால அதை தனித்தனியாக சொல்லணும். அதை அப்படி தனித்தனியாக சொல்லும்போது நம்ம வேற மாதிரி சொல்லணும். அதுக்கு தான் இந்த பிஸ் ட்ரிஸ் அப்படின்ற அந்த நோமன்கிளேச்சரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து என்ன, இப்போ இதுக்கு வந்து என்ன நம்பரிங் எப்படி பண்ணுவோம்? நம்பரிங் பண்ணும்போது எதுக்கு வந்து ப்ரையாரிட்டி வரணும் சொல்லு பார்க்கலாம். எனி கெஸ்? ஸோ சைட் செயினில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால அதுக்கு ப்ரையாரிட்டி வந்துடும். குளோரின் புரோமின் இருக்கிறதுனால புரோமினுக்கு ப்ரையாரிட்டி வந்துடும். 2 சேமாக இருக்கிறதுனால ரிங்லேயும் ஹாலஜன் இருக்குது, சைட் செயின்லேயும் ஹாலஜன் இருக்குது. அந்த 2 ஹாலஜனில் வந்து சைட் செயினில் ஹாலஜன் புரோமின் இருக்கிறதுனால நம்பரிங்கில் எப்போவுமே புரோமினுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சப்போஸ் இப்போ இதுவே வந்து இந்த ரிங்கில் இந்த குளோரினுக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த குளோரினுக்கு பதிலாக புரோமின் இருந்தது, இங்கே புரோமின் இருந்ததுன்னு சொன்னால் இதுக்கு ப்ரையாரிட்டி வந்துடும். உனக்கு இதுக்கு ப்ரையாரிட்டி வந்துடும், ஞாபகம் வச்சுக்கணும் அதை. ஸோ ரொம்ப கவனமாக பண்ணலாம் கிளாசிஃபிகேஷன், நோமன்கிளேச்சர் பண்ணும்போது. ஓகே, ஸோ இப்போ என்ன வரும்? 2 புரோமோ 3,3 இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்லணும்? டை பாராக்ளோரோஃபீனைல் அப்படின்னு சொல்ல முடியாது, கஷ்டம் இல்லையா? ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணிக்கணும்? நம்ம இங்கே நம்பரிங் பண்ணிக்கணும். 1 2 3 4 அப்படின்னு சொல்லிக்கணும். 3 பொசிஷனில் வந்து என்ன வருது? 2 குரூப் அட்டாச் ஆயிருக்கு, 4 குளோரோஃபீனைல் இல்லையா? ஸோ 2 இருக்கிறதுனால நான் என்ன சொன்னேன்? பிஸ் அப்படின்னு போட்டுக்கணும். பிஸ் 4 குளோரோ. பேரான்றது வந்து காமன் நேம், அது ஞாபகம் வச்சுக்கோ. அதனால அதை எழுதக்கூடாது நோமன்கிளேச்சரில். 4 குளோரோ பிஸ் 4 குளோரோஃபீனைல்னா என்ன அர்த்தம்? 4 குளோரோ, இது இந்த காம்பவுண்டுக்கு பேர் 4 குளோரோஃபீனைல்னு பேர். அது 3rd பொசிஷனில் அட்டாச் ஆயிருக்கு, 2 அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 3rd பொசிஷனில் அட்டாச் ஆயிருக்கிறதுனால 3 போட்டுன்னு இருக்கோம். 2 இருக்கிறதுனால நம்ம பையோ டையோ போடக்கூடாது. பையோ டையோ சொன்னால் நான் முன்னால் சொன்ன மாதிரி ஒரே ரிங்கில் அட்டாச் ஆயிருக்கா வேற ரிங்கில் அட்டாச் ஆயிருக்கான்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம பிஸ் அப்படின்னு போட்டோம்னா என்ன அர்த்தம்? இந்த 4 குளோரோஃபீனைல்ன்றதே வந்து 2 இடத்துல அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். இங்கே ஒரு 4 குளோரோஃபீனைல், இங்கே ஒரு 4 குளோரோஃபீனைல் அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ 2 வந்திருக்கிறதுனால பிஸ்ஸு, அந்த காம்பவுண்டோட பேர் 4 குளோரோஃபீனைல் இப்படி வந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ 4 குளோரோஃபீனைல்
அப்புறம் என்ன வரும், 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டேன் வரும். 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டேன் வரும். ஓகே, ஸோ this is the name of this compound. இது ஞாபகம் வச்சுக்கோ, bis tris and tetrakis. bis tris and tetrakis னு பேர் வரும். இதுக்கு அந்த நம்பர் ஆஃப் குரூப்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது பேர் வரும். ஓகே ஓகே, ஸோ யூ வில் see the next compound. next compound என்ன உனக்கு, CS3 அதே கார்பனில் அட்டாச், பிராக்கெட் போட்டிருக்கிறதுனால ஒரே கார்பன்லேயே அட்டாச் ஆகும். CH3 திருப்பி CH3 அதே கார்பன்லேயே 3 CH3 அட்டாச் ஆகும். ஸோ பிராக்கெட் போட்டால் இதான் அர்த்தம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் CH டபுள் பாண்ட் C6H5 பேரா அயோடோ அப்படின்னு கொடுத்துருக்கா. நல்லா பார்த்துக்கோ. இந்த 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 காம்பவுண்டு வந்து நீ இந்த பொசிஷனை நீ கரெக்டாக எழுதணும். இந்த காம்பவுண்டை நீ கரெக்டாக எழுதணும். என்ன அப்படி தான் இந்த டபுள் பாண்டில் ஒரு ரிங்கு அட்டாச் ஆகிருக்கு. அந்த ரிங்கில் அயோடின் அட்டாச் ஆகிருக்கு, குளோரின் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டும் பேரால அட்டாச் ஆகிருக்கு. அதாவது குளோரின் 1ல் வந்ததுன்னு சொன்னால் அயோடின் 4ல் வரும். இல்லை குளோரின் இதில் வருதுன்னு சொன்னால் அயோடோ வந்து அயோடோ அண்ட் குளோரின், அயோடின் அண்ட் குளோரின் வந்து பேரா பொசிஷனில் உனக்கு வருது. ஸோ இது எப்படி வரைவோம், இங்கே டபுள் பாண்டு போட்டிருக்கிறதுனால டபுள் பாண்டில் வந்து இதை கொஞ்சம் ஒரு கன்ஃபியூசிங்காக உனக்கு கொடுத்துருக்கா. இதை பார்த்தா உனக்கு அது வரைகிறது வந்து அவ்வளோ ஈஸியாக உனக்கு வராது. இது வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக இப்போது இங்கே ஒரு கார்பன் போட்டுக்கணும். இந்த இடத்துல ஒரு கார்பன் போட்டுக்கணும். இந்த கார்பனில் வந்து இது ஆக்சுவலாக இப்படி வந்திருக்கணும் உனக்கு. அது ஏன்னா டபுள் பாண்டில் வந்து டைரெக்டாக இப்படி ரிங் அட்டாச் ஆகுதுன்னு வச்சுக்கோ. டபுள் பாண்டில் இப்படி டைரெக்டாக ரிங் அட்டாச் ஆச்சுன்னு சொன்னால் உனக்கு வந்து இந்த கார்பனுக்கு 5 பாண்டு வந்துடும், இந்த கார்பனுக்கு 5 பாண்டு வந்துடும். ஸோ அப்படி வராது அது, சரியா? அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வரையும் போது. இதில் இங்கே ஒரு கார்பன் வரணும். இந்த கார்பனில் வந்து ரிங் அட்டாச் ஆகிற மாதிரி வரணும் ஆக்சுவலாக. அதில் பேரா பொசிஷனில் அயோடின் வந்திருக்கணும். பேரா பொசிஷனில் அயோடின் வந்திருக்கணும். பேரா பொசிஷனில் அயோடின். சொல்லு சார். அப்போ அந்த குளோரின் சார், அதுதான் இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் ஆம்பிகுவஸாக இருக்குது அந்த இடத்துல. இப்போ பேரால் அயோடின் வந்திருக்குன்னா இந்த குளோரின் வந்து ஆர்த்தோவில் வர முடியாது. இங்கே வந்துடுச்சுன்னா மெட்டாவாயிடும். அது இங்கே வந்தாலும் மெட்டாவாயிடும், இங்கே வந்து ஆர்த்தோவாயிடும். அண்ட் இந்த சிஎல் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து அது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது அந்த இடத்துல. இது 3 கார்பன் இருக்கிற CH3 CH3 இது கரெக்டு. அதுக்கப்புறம் CH டபுள் பாண்ட் CL கொடுத்துருக்காங்க. CH டபுள் பாண்ட் CL வருது. CH டபுள் பாண்ட் CL இது வந்து இந்த இடத்துல ஒரு கார்பன் ஒன்று எக்ஸ்ட்ரா வரணும். இங்கே வந்ததுன்னா தான் இங்கே ரிங்கு ஒன்று கரெக்டாக வரும். அப்போ வந்து உனக்கு இந்த மாதிரி இருக்கும். அது இப்படி வரணும் உனக்கு. ஏன்னா இந்த டபுள் பாண்டில் டேரெக்டாக ரிங்கு அட்டாச் ஆகாது. நான் அதை முதல்ல சொல்லிட்டேன். 5 கார்பனுக்கு 5 பாண்டு வரும், அதனால் அது வராது. ஸோ அப்போ அங்கே ஒரு கார்பன் வருது அப்படின்னு சொன்னால் குளோரின் வந்து நம்ம பேரா பொசிஷனில் அயோடின் போட்டுட்டோம். குளோரினை வந்து அப்போது 1 2 இப்படி போட்டுக்கலாம். நம்ம அதை இந்த மாதிரி போட்டுக்கலாம். அயோடின் குளோரின் போட்டுட்டேன்னா இப்போ பார்த்தோன்னா 1 2 3 4 வருதா. ஸோ 1 4 பேராவாயிடும். இப்போது 1 4 பேராவாயிடும் உனக்கு. ஓகே, ஸோ 1 4 பேராவாயிடும். ப்ரையாரிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ளோரின் குளோரின் புரோமின் இந்த ஆர்டரில் தான் ப்ரையாரிட்டி வரும். நம்பரிங் பண்ணும்போது இந்த இதில் ஆர்டரில் வரும். ஐ மீன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில். இந்த ஆர்டர் கிடையாது, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில். ஸோ இப்போ குளோரின் அயோடினில் பார்த்தோன்னா குளோரினுக்கு தான் ப்ரையாரிட்டி வரும். ஏன்னா C முதல்ல வர்றதுனால அதுக்கு ப்ரையாரிட்டி வரும். ஸோ 1 2 3 4 வந்துடும். அப்போ இதுதான் உனக்கு இதோட கரெக்டான ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக இந்த கார்பன் வந்து இங்கே தனியாக கொடுக்கல. இந்த இடத்துல CLன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, டபுள் பாண்ட் CL அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்லிருக்கா. அதாவது CH டபுள் பாண்ட் CLன்னு கொடுத்துருக்கா. இதை இந்த CLல வந்து இந்த மாதிரி இப்படி கொடுத்துருக்கா.
அப்புறம் இந்த இடத்துல இங்கே இப்படி கொடுத்துருக்கா சார். ம் சார் அந்த நம்பர் 1 கார்பனில் வந்து சிஎல் அட்டாச் ஆகாதா சார்? அது ஏன் சார்? இல்லைடா, அந்த கார்பனே இல்லை. அவள் கொடுத்துருக்குற கொஷினில் அந்த கார்பனே இல்லை. அங்கே நல்லா பாரு, 3 இங்கே வந்து CS3 இருக்கா, CS3 த்ரைஸ் கொடுத்துருக்கா. இதுதான் CS3 த்ரைஸ், CS3 த்ரைஸ் சி, இது போட்டுட்டோம். அப்புறம் CH, அப்புறம் டபுள் பாண்ட் CL தான் கொடுத்துருக்கா, கார்பன் கொடுக்கல. நான் அங்கே எழுதியிருக்கேன் அந்த இடத்துல. ஏன்னா டபுள் பாண்டில் டேரெக்டாக இப்போ குளோரின் அட்டாச் ஆகுதுன்னு சொன்னால் டபுள் பாண்ட் குளோரின் வருது, C டபுள் பாண்ட் CL வருது, C டபுள் பாண்ட் CL வருது இந்த மாதிரி. சார் அதான் சார் நம்ம போட்டோம்ல சார், கார்பன் ஆட் பண்ணி போட்டிருக்கோம்ல சார், அங்கே வந்து சிஎல் அட்டாச் ஆகலாம்ல சார். ஏன்னா ஒன்னொன்று பாண்ட் ஃப்ரீயாக தானே சார் இருக்குது கார்பனுக்கு. அது ஏன் சார் ரிங்கில் இருக்கணும்? அதுதான் இந்த கார்பன் அவள் கொடுக்கல, அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த போர்ஷன் வந்து இது நம்மளா போட்டுன்ற போர்ஷன், இது நம்மளா போட்டுன்ற போர்ஷன். அவள் அதில் பார்த்தோன்னா நம்மளா போட்டுண்டா அதான் சார். அது இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம் சார், கொஸ்டின் இல்லாமல் இருக்கலாம் சார். ஆனால் அந்த அப்போ அப்படி போட்டுக்கலாம் அந்த இடத்துல. அப்போ அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இங்கே அயோடின் போட்டுட்டேன்னா இந்த இடத்துல குளோரின் போட்டுக்கணும். இங்கே குளோரின் போட்டுட்டேன்னு சொன்னேன்னா அப்போ உனக்கு வந்து 1 குளோரோன்ற மாதிரி வந்து ரிங்கில் வராது உனக்கு, அது ரிங்கில் உனக்கு வராது. ஓகே, ஸோ ரிங்கில் வராது அது. ஸோ அதனால் இந்த காம்பவுண்டு வந்து உனக்கு வராது, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உனக்கு வராது. ஏன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கார்பன் நம்மளும் ஆட் பண்ணிட்டு இருக்கோம், அது வராது உனக்கு. இந்த மாதிரி தான் உனக்கு வரும், அது ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த மாதிரி தான் உனக்கு வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் CL வந்து உனக்கு நார்மலாக வராது, C டபுள் பாண்ட் CL வந்து உனக்கு வராது. அதுதான் இங்கே ஒரு ட்ரிக்கியான கொஷின் இது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா இந்த இடத்துல குளோரினுக்கு வந்து கம்மியான நம்பர் வரணும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போடுறதுனால. அப்போ என்ன வரும், 1 குளோரோ, அப்புறம் 1 குளோரோலேயே என்ன அட்டாச் ஆகிருக்கு, 1 குளோரோவில் வந்து இதில் வந்து 4 அயோடோஃபீனைல், 1 குளோரோ 4 அயோடோஃபீனைல். அப்புறமா இங்கே வந்து 1 2 3, ஸோ 2 3 3 சார், 2 டைமீத் இல்லைடா, இதில் தானே அட்டாச் ஆகிருக்கு. ஓ இந்த கார் ஓகே. 2 டைமீத்தைல், 2 டைமீத்தைல் ப்ரோபேன் வரணும். ஒரு கார்பன் கம்மியாக இருந்தால், இங்கே கார்பன் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் 2 டைமீத்தைல் ப்ரோபேன் வராது. இங்கே டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இங்கே கார்பன் தான் வரணும். அது ஆக்சுவலாக இது வந்து எப்படி வரணும்னா இந்த இடத்துல கார்பன் வந்து 1 2ன்னு வரணும். இது இப்படி வந்ததுன்னு சொன்னால் அப்போது உனக்கு வந்து அந்த டபுள் பாண்ட் அங்கே அக்கௌண்ட் ஆகிடும். அந்த இடத்துல எப்படி வரும், அப்போது 2 டைமீத்தைல் பியூட் 2 அப்படின்னு வரும். அது ஆர் பியூட் 1 வரும், டபுள் பாண்ட் அட்டாச். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு கன்ஃபியூசிங்கான காம்பவுண்டாக கொடுத்துருக்கா. நான் வேறு ஏதாவது பிரிண்டிங் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் புக்கில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள், இதே தான் கொடுத்துருக்கலான்னு பாருங்கள். அதில் இருந்ததுன்னா நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஆம்பிகஸாக இருக்குது. ஏன்னா கார்பன் கம்மியாக இருக்குது, கம்மியாக போட்டால் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரல, எக்ஸ்ட்ராவாக போட்டால் நம்பர் பேர் மாறுறது உனக்கு அது. ஸோ 1 குளோரோ 4 அயோடோ ஃபீனைல் டைமீத்தைல் பியூட் 1 வரணும். இப்போது அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். ஸோ இது இந்த கொஷினை நீ மார்க் பண்ணி வச்சுக்கோ. வி வில் see it later. திருப்பி இதை பார்க்கலாம், இந்த காம்பவுண்ட் என்னன்றதை பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ தென் தேர்டு வந்து ரைட் தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிக். சார் நான் இப்போ ஒரு பிடிஎஃப் எடுத்தேன் சார், அதில் வந்து CCL தான் சார் போட்டுருக்கோம். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா C வந்திருக்கா? எஸ் சார், அங்கே டபுள் ஒன்க்கு அப்புறம் C இருக்குது. உன் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கா அது? எஸ் சார், நான் 8 ரெஸ்பெக்ட் சார் டவுன்லோட் பண்ணேன் சார் பிடிஎஃப். ஓகே, அதான் அங்கே ஒரு வரணும் அந்த இடத்துல. அது அங்கே ஒரு சி வந்ததுன்னு சொன்னால் தான் அப்போ கரெக்டாக வரும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னால் தான் வரும் அது. அப்போது அந்த குளோரின் வந்து CH வரணுங்க. ஆக்சுவலாக வெறும் C வரக்கூடாது. ஏன்னா இந்த குளோரின் வந்து ரிங்கில் அட்டாச் ஆகுதுன்ற மாதிரி இல்லை, இங்கே கூட போட்டுக்கலாம். CH இல்லை வெறும் Cன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இதுதான் கரெக்ட். அப்போது இதுதான் கரெக்டு. ஆனால் இந்த புக்கில் கொடுத்துருக்கிறது பிரகாரம் இங்கே தப்பு அது. ஸோ இங்கே C போட்டேன்னா அப்போ என்ன வந்துடும் உனக்கு, 1 குளோரோ 1
4-iodophenyl இங்கே வந்துடும் அந்த இடத்துல 1-chloro 1,4-iodophenyl 2,2 வராது, அப்போ 3,3 வந்துடும். அப்போ 3,3-dimethyl 3,3-dimethyl but1ene 3,3-dimethyl but1ene வந்துடும். அப்போ உனக்கு இந்த காம்பவுண்ட் வராது. இது தப்பு. இது ஸோ தேர் இஸ் அ மிஸ்டேக் இந்த அந்த கார்பன் அதில் இல்லை. ஸோ இதுதான் ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வரணும், அதை பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி அது இருக்கும். அது ஓகே. ஸோ அடுத்தது வந்து ரைட் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். 2-chloro-3-methyl pentane. பென்டேன்னா முதல்ல அலிஃபேட்டிக்கில் பிரச்சனையே இல்லை. நம்ம முதல்ல அந்த கார்பன் செயினை அப்படி போட்டுருணும். போட்டுன்ட்டு 2-chloro நம்பரிங்கும் போட்டுருணும். ஸ்ட்ரைட் செயினாக கொடுத்துருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. 2ல் ஒரு குளோரினும் 3ல் ஒரு மீத்தால் குரூப்பும் போட்டுட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அது பேராப்ரோமோ குளோரோபென்சீன். பேராப்ரோமோ குளோரோபென்சீன். ஸோ அது எப்படி வரும்? பென்சீன்னு கொடுத்துருக்கிறதுனால பென்சீன் ரிங்கு போட்டுக்கணும். பென்சீன் ரிங்கை போட்டுன்ட்டு பேராப்ரோமோ, அதாவது இங்கே ஒரு ப்ரோமோ மேலேயும் போட்டுக்கலாம் கீழேயும் போட்டுக்கலாம். குளோரோ கொடுத்துருக்கிறதுனால குளோரினும் புரோமினும் பேரா பொசிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி இருந்தால் தான் பேரா பொசிஷன். ஸோ பேராப்ரோமோ குளோரோபென்சீன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் வந்துடும். அதே மாதிரி 1-chloro-4-ethyl cyclohexane. சைக்ளோஹெக்சேன்னா அந்த காம்பவுண்ட் கடைசியில் என்ன முடியறதோ அதான் காம்பவுண்டு. சைக்ளோஹெக்சேன் போட்டுக்கணும். நம்பரிங் போட்டுக்கோ. 1, 2, 3ன்னு நீயே நம்பரிங் போட்டுக்கோ. 5, 6 போட்டுக்கோ. 1ல் வந்து குளோரின் ஆட்டம் அட்டாச் ஆகிடும். 4ல் வந்து ஈத்தால் குரூப் அட்டாச் ஆகிடும். 2 கார்பன் CH2 CH3 வந்துடணும். சிசின்னு போட்டுறாத. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் எனக்காக சிசின்னு போட்டுக்கிறேன். ஹைட்ரஜன் நீ போட்டுக்கணும். 4-ethyl cyclohexane இந்த மாதிரி வந்துடும். ஓகே. அதே மாதிரி அடுத்தது வந்து அயோடோ ஆக்டேன். ஆக்டேன்னா என்ன? 8 கார்பன். கடைசியில் என்ன முடியறதோ அதான் காம்பவுண்ட், அதை போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8ல் 1 அயோடோ ஆக்டேன். 1ல் வந்து ஒரு அயோடின் பொசிஷன் போட்டுக்கணும். 1 அயோடோ ஆக்டேன் போட்டிருக்கோம். அப்புறம் இது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கு இல்லையா? 2ல் என்ன போட்டிருக்கா? 2ல் என்ன அட்டாச் பண்ணியிருக்கா? 2ல் வந்து 2-chlorophenyl. 2-chlorophenylனா இந்த மாதிரி. ஃபீனைல்னா ஃபீனைல் ரிங்கு போட்டுக்கணும். இது வந்து 1, இது 2 வந்துடணும் உனக்கு. ஸோ 2-chloro இந்த இடத்துல இங்கே வந்துடணும். 2-chlorophenyl 2-chlorophenyl அயோடோ ஆக்டேன். எல்லா மிச்சத்துக்கெல்லாம் ஹைட்ரஜன் போட்டுருக்கணும். 2ல் வந்து 2-chlorophenyl. நல்லா பார்த்துக்கோ. 2-chloro இதில் சைட் செயினில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால 1 அயோடோ ஆக்டேன்னு நான் சொல்லியிருக்கா. அதனால் நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இந்த குளோரின் இங்கேயே வருமா இங்கே வருமானலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. 1ல் அவள் 2ன்னு கொடுத்துருக்கிறதுனால நீ 2ல் போட்டுடாத. அந்த காம்பவுண்டு நம்பரிங் தப்பாக இல்லையான்றதை பற்றி நீ பார்க்காத. அவள் கொடுத்துருக்கிற நம்பரிங் பிரகாரம் நீ போட்டு அந்த காம்பவுண்டு பேரை சொல்லிவிடு. தப்பாக அந்த காம்பவுண்டு தப்பாக ரைட்டான்றது அப்புறமா அதை பார்த்துக்கலாம். டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தட். அப்புறம் 2-bromo butane உனக்கே தெரியும். 4 tertiary butyl 3 iodoheptane. ஹெப்டேன் முடியறது. அப்போ ஹெப்டேன்னா 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 வந்திருக்கு. ஸோ நம்பரிங் பண்ணிக்கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7. 3ல் வந்து அயோடின் போட்டுக்கோ. 3ல் வந்து அயோடோ. 4ல் வந்து டெர்ஷரி பியூட்டைல். டெர்ஷரி பியூட்டைல்னா என்ன அர்த்தம்? இந்த காம்பவுண்டுக்கு பேர், இந்த மாதிரி குரூப்புக்கு பேர் தான் டெர்ஷரி பியூட்டைல். டெர்ஷரி பியூட்டைல் 4 கார்பன் இருக்கணும். பியூட்டைலில் 4 கார்பன் இருக்கணும். 4மே வந்து ஒன்றுத்தோட ஒன்று அட்டாச்சாக இருக்கணும். இது டெர்ஷரி பியூட்டைல். ஸோ டவுட்டாக இருக்கிறவங்க இதை எழுதிக்கோங்க. திஸ் இஸ் டெர்ஷரி பியூட்டைல். ஓகே. அண்ட் திஸ் இஸ், அதாவது இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இங்கே இருந்ததுன்னு சொன்னால் டெர்ஷரி பியூட்டைல். டெர்ஷரி பியூட்டைல். ஓகே. பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் வந்து இங்கே இருந்ததுன்னு சொன்னால் செகண்டரி பியூட்டைல். செகண்டரி பியூட்டைல் அப்படின்னு அர்த்தம் பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஓகே. ஸோ பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை வச்சுட்டு தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி சின்னு இருந்து இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னு சொன்னால் இது N பியூட்டைல்னு வரும். N பியூட்டைல். ஸோ இது பிரைமரி, இது செகண்டரி, இது டெர்ஷரி. புரியுறதா? பிரைமரினா என்ன? அட்டாச் இருக்கிற கார்பன் ஒரே ஒரு கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு, அது பிரைமரி. ஸோ திஸ் இஸ் பிரைமரி பியூட்டைல். அட்டாச் இருக்கிற கார்பன் இதுதான் அட்டாச் ஆகிருக்கு, 2 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு, அதனால் இது செகண்டரி. இதுதான் பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இதுதான். இது பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்ன்றதுனால இந்த கார்பன் வந்து 3தோடு அட்டாச் ஆகிருக்கிறதுனால திஸ் இஸ் டெர்ஷரி. ஓகே. ஸோ அப்போ டெர்ஷரினா என்ன அர்த்தம்? C போட்டு இந்த இடத்துல 3 பக்கம் 3 C போட்டுக்கணும்.
4 tertiary butyl 4 பொசிஷனில் ஒரு டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ டெர்ஷியரி பியூட்டைல் எழுதிக்கோ, அது நிறைய பேருக்கு வந்து டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவா டெர்ஷியரி பியூட்டைலில். ஸோ டெர்ஷரினா பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறது வந்து 3 கார்பனில் அட்டாச் ஆகிருந்தால் அதுக்கு பேர் டெர்ஷரின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது வந்து டெர்ஷரி பியூட்டைல். அடுத்தது வந்து பென்சீன். 7வது காம்பவுண்டு பார்த்தோன்னா பென்சீன். பென்சீன் ரிங்கை முதல்ல போட்டுக்கோ. பென்சீன் ரிங்கை போட்டுன்ட்டு அப்புறம் என்ன 2 மீத்தைல் நம்பரிங் பண்ணிக்கோ. 1 2 3 4 5 6. 2ல் வந்து ஒரு மீத்தைல் குரூப் போட்டுக்கோ. மீத்தைல் குரூப்னா என்ன, CH3 போட்டுக்கோ. அப்புறம் 1ல் புரோமின் போட்டுக்கோ. 1ல் வந்து ஒரு புரோமின் குரூப் போட்டுக்கோ. அப்புறம் என்ன 4ல் வந்து செகண்டரி பியூட்டைல். நல்லா பார்த்துக்கோ. இப்போ பார், செகண்டரி பியூட்டைல்னா என்ன, பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற கார்பன் வந்து இந்த மாதிரி வரணும். அது இதுதான் செகண்டரி பியூட்டைல். This is secondary butyl. Okay, அப்போ என்ன வரும், CH3 CH2 CH3 இந்த மாதிரி வரணும் செகண்டரி பியூட்டைல். ஓகே, கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுதான் வந்து ட்ரிக்கியான பாயிண்ட். இந்த ப்ரைமரி செகண்டரி வந்து நிறைய தடவை தப்பாயிடும், அவசரமாக எழுதும்போது தப்பாயிடும் அது. ஸோ லாஸ்ட் காம்பவுண்ட் என்ன, பியூட்-2-ஈன். பியூட் 4 கார்பன் போட்டுக்கோ, நம்பரிங் பண்ணிக்கோ. 1 2 3 4 நம்பரிங் பண்ணிக்கோ. 2-ஈன், 2ல் ஒரு டபுள் பாண்டு போட்டுக்கோ. அப்புறம் 1,4 டைப்ரோமோ. 1ல் ஒரு புரோமின் போட்டுக்கோ, 4ல் ஒரு புரோமின் போட்டுக்கோ. மிச்சத்துக்கெல்லாம் ஹைட்ரஜனை போட்டுக்கோ. அவ்வளோதான். இங்கே 2 பாண்ட் இருக்குது, அதனால் இங்கே 2 போட்டுக்கோ. இங்கே 3 பாண்ட் இருக்குது, அப்போ ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கோ. இதுக்கு 3 பாண்ட் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கோ. இதுக்கு 1 2 2 பாண்ட் இருக்குது, அப்போ இன்னொரு H2 போட்டுக்கோ. 1 2 1 4 டைப்ரோமோ பியூட்-2-ஈன். But-2-ene. Okay, so